மொழிப்போர் தியாகிகளான மாவீரர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வீரவணக்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பதிவில், ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக வெகுண்டெழுந்து மாபெரும் எதிர்குரல்களாக தமிழ் மண்ணில் ஒலித்த தியாகிகளுக்கு வீரவணக்கங்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் எங்கள் உயிர்க்கு நேர் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக மாபெரும் போராட்டங்களை நடத்திய மொழிப்போர் தியாகிகளுக்கும், செம்மாந்த மொழியான தாய் தமிழை காக்க உயிர் நீத்த தன்னலமற்ற மொழிப்போர் தியாகிகளான மாவீரர்களுக்கும் வீரவணக்கம் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் அருகே மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி கீழப்பழுவூரில் அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் அமைதி பேரணி மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சியில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் மாணவரணி மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை காப்பாற்ற தீக்குளித்து இறந்த கீழப்பழுவூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நீதிமன்றம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலையிலிருந்து அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் மேயர் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, சிவபதி, வளர்மதி, முன்னாள் எம்பிக்கள் குமார், ரத்னவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.